வணக்கங்கள். சொல்வார்கள் முளைத்து 3 இலை விடல அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஒரு ஒன்றை மனதில் வைத்துக்கொண்டு அப்படி சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? முளைச்சி 3 இலை விடல அப்படின்னுவோம். ஆனால் ஒரு இடத்திலே முளைத்து 3 இலை விட்டுவிட்டது. ஆமாம், 3 இலை விட்டுவிட்டதா தாத்தா? ஆம் சொல்லுங்களே. இது ஒரு உண்மை கதை. பாருங்கள், அந்த 3 கிளைகள் என்று சொல்லலாம். ஒரு மரத்தில் ஒரு 3 கிளைகள் முளைத்து விட்டது. அந்த 3 கிளைகளிலே என்ன நடந்தது தெரியுமா? 3 கிளைகள் என்றது ஒரு 3 மனிதர்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். ஒரு கிளை அண்ணன், மற்றொரு கிளை ஒரு தங்கை, இன்னொரு கிளை மற்றொரு தங்கை, இளைய தங்கை. அப்படி இருக்கும்போது பாருங்கள், அவருக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்கள். அண்ணனுக்கு 12 குழந்தைகள். இறைவன் அந்த அண்ணன் என்பவனுக்கு 12 குழந்தைகளை கொடுத்தார். அடுத்தது பெரிய தங்கை, அவர்களுக்கு 16 குழந்தைகளை கொடுத்து விட்டார். என்ன தாராள குணம் இறைவனுக்கு! ஆனால் அதே சமயத்தில் அவர் என்ன செய்தார் தெரியுமா? மற்றொரு கிளைக்கு குழந்தையே கொடுக்கவில்லை. ஒரு தங்கைக்கு 16 குழந்தைகளை கொடுத்து விட்டார். மற்றொரு தங்கைக்கு ஒரு குழந்தை கூட கொடுக்கல. குழந்தை செல்வத்தையே கொடுக்கவில்லை. ஓகே, ஏன் அந்த பாகுபாடு? அதற்கு அவர்தான் பதில் சொல்ல வேண்டும். ஒரு குழந்தைக்கு 16 குழந்தைகளை கொடுத்தார். மற்றொரு குழந்தைக்கு ஒரு குழந்தையும் கொடுக்கவில்லை. அவள் மனது என்ன கவலைப்படும்? இந்த மாதிரி பல இடங்களிலே நடந்திருக்கிறது. ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பை தடவின மாதிரி ஒரு நிகழ்வாக இருக்கிறது.